ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நேற்று ஒருத்தர் கமெண்டில் வழக்குகள்லாம் இருக்குது, கேஸ்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிருந்தார் இல்லையா? அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அடியன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வழக்குகள், கேஸு, கோர்ட் கேஸ், லிட்டிகேஷன் அந்த மாதிரி சொல்லுவா, சாரோ அப்படின்னு சொல்லுவா, பஞ்சாயத்து அதெல்லாம் சொல்கிறா இல்லையோ? இது ஏன் வருதுன்றதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இப்போ பண்ண தப்புகளுக்கு அது ஒரு கேஸு, ஊழல்கள் பண்ணிட்டு வர பாருங்க, அவெல்லாம் இழுத்துட்டே போனால் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்தா நல்லது. இப்போ நீங்கள் ஒரு தப்புமே பண்ணாமல் தண்டனை கிடைக்கும். தப்புமே பண்ணாமல், எந்த தப்பும் பண்ணாமல் பொய் புகாரில் உங்களை கேஸுன்னு போட்டு இழுத்தடிச்சுட்டே இருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும், பணம் விரகமாக இருக்கும். எதுக்காக வருதுன்னே தெரியாது. இது ஆக்சுவலாக போன ஜென்மத்து கர்மான்னு சொல்லுவாள். நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது, பட் ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இப்போ இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா, கோயிலுக்கு போகலாம். வழக்கருதீஸ்வரர், அப்புறம் அந்த மாதிரி 2-3 கோயில், கேரளாவில் ஏதோ ஒரு கோயில் சொல்கிறா, அதுக்கெல்லாம் போகலாம். அது ஒரு பக்கம். நிஜமாகவே நம்மளுடைய ஜாதகத்தில் D10 சார்ட், D8 சார்ட், D30 சார்ட், தசாம்சம் அண்டு அஷ்டாம்சம் அண்டு திருசாம்சம், இந்த சார்ட்டில் லக்னத்துக்கு 8ஆம் இடம் தான் சாரோ, துன்பங்கள், டிசையர், லிட்டிகேஷன், சின், என்னென்னமோ சொல்கிறா இல்லையா? அது அத்தனையும் கஷ்டங்கள், சாரோ, அப்படி துக்கங்கள் எல்லாம் தர்றது. இந்த சார்ட்டுகளில் அந்த கிரகங்கள் எந்த கிரகம் படுத்துறது, அதை முதல்ல பார்க்கணும். ஜோசியர் கேட்டிங்கன்னா நமக்கான நல்ல நாள், நமக்கான நல்ல நேரம் சொல்லுவாள். அந்த நேரத்தில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு திரும்ப அந்த நேரத்தில் கோர்ட்டில் வாதாடுறது அப்படின்னு வச்சுட்டா சீக்கிரமாகவே முடிஞ்சு போயிடும். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். நிறைய தான தர்மம் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஹரி ஓம் தத் சத். நாராயணா.